நீங்க மட்டுமே தான் மெயின்டெயின் பண்றீங்களா? கூட ஏதாவது ஆளு இது இல்ல, வச்சிருக்கீங்களா? இல்ல. கண்டிப்பா நம்ம தனியா மெயின்டெயின் பண்ணவே முடியாது. நான் டெக்னிக்கலா ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது. ஓகே. இத மெயின்டெயின் பண்றதுக்குன்னு கிளாக் மெக்கானிக்ஸ், கிளாக் ஸ்மித்ன்னு ஓகே, சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்மகிட்ட 22 வருஷமா பயணம் பண்ற ஒரு ஆளு. கூடயே இருக்கிறாருன்னா 22 ஆ வருஷமா ஆமா. அவரு எனக்கு பாதி ஆமா வாழ்க்கையோட செல்ல ஒன்றன். குட்டின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு உயிர் நண்பன், ஓ! தோழன், ஆ, இந்த கடிகார சேரிப்போட முதுகெலும்பு ஆ. எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் இவர தான் சொல்லலாம். ஐயோ! ஆமா. நான் ஜஸ்ட் ஒரு சேகரிப்பாளன் தான். இவர் இல்லன்னா இந்த கலெக்ஷன் முழுமை அடைஞ்சிருக்கவே செய்யாது. ஓகே. இவரு ஆக்சுவலா ஒரு புக் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் தெரியுமா? டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை சீயிங் ஆமா இட்ஸ் சார். கவர். புக்குக்கு கவர பார்த்து நீ எடை போட்றாத. இடக்கூடாது. உள்ள இருக்க கருத்த நான் பார்க்கணும். 22 வருஷத்துக்கு முன்னாலயே நான் இவர பார்த்த உடனே, இவன் எங்க மெக்கானிக்கா இருப்பான்னு சொல்லி தான் நான் எனக்கு கணிச்சேன். இவன் என்னத்த பண்ணிடுவான்? ஸோ நான் இவர டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு கண்டமான வாட்ச வந்து இவருக்கு ஆ, வேலை செய்து குடுத்தேன். ஆ. ஒரு 2 நாள் கழிச்சு ம். ரெடி ஆயி குடுத்தாரு. ஐயய்யோ! அன்னையிலேருந்து எனக்கு இவருக்கு மேல நான் இவருக்கு கை வந்து அதான் அடிக்கடி சொல்லுவேன். கைய தாங்க. இந்த கை வந்து ஆ. தங்கத்தால பொறிக்கப்பட்ட கை. அச்சோ! எவனும் இவர் கிட்ட நிக்க முடியாது. ஆ. ஸ்விஸ் மெக்கானிக் எல்லாம் இவங்க கிட்ட பிச்சை தான் எடுக்கணும். ஐயோ! ஆனா அந்த அளவுக்கு பெரிய ஆளு. ஆனா இவரையும் நான் சொல்லும்போது இந்த தங்க நம்ம கையில நான் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். உங்க பேரு சார்? நாகராஜ். நாகராஜ். ஐ அம் பாலா. ஓகே. இவரையும் நான் சொல்லும்போது நம்ம ஊர்ல இவருக்கும் அங்கீகாரம் இல்ல. நம்ம ஊர்ல நெறைய இந்த மாரி கலை நுட்பங்கள் உள்ள நெறைய தொழில் உள்ள ஆளுகள் இருக்காங்க. அங்கீகாரம் இல்லாம. ஆமா. இவரெல்லாம் சுவிட்சர்லாந்துல இருந்தாருன்னா அன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பாரு. செஸ். இன்னைக்கு இங்க இருக்கிறதுனால சொற்ப காசு நான் கொடுக்குற ₹1600 சம்பளத்துக்காக வேலை செய்றாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், "உனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சா" நான் அவரு சொல்லுவாரு. ஆனா எனக்கு எவன் என்ன சம்பளம் குடுத்தாலும் எனக்கு உன் கூடயே நான் இருந்துக்கிட்டேன். அவரு ஓ! அவ்வளவு அப்ப அவர் சம்பளத்துக்காக வேலை பார்க்கல. கரெக்ட்டா சொன்னீங்க. நட்புக்காக வேலை கரெக்ட்டா பார்க்குறாரு. சொன்னீங்க. அவரு நட்புக்கு நீ கூட இல்ல. அவருக்கு இந்த பொருள்களுக்கு மேல அவ்வளோ ஒரு கிரேஸ். எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருப்போம். ம். நான் சொல்லுவேன், "அண்ணே மணி 11 மணி ஆச்சுண்ணே ராத்திரி. நம்ம போய் சாப்பிடல இன்னும். முடிச்சுட்டு போவோம்." ஓ! அப்படி ஒரு அதுக்குள்ள ஈடுபாடு. ஆ. அடிக்கடி சொல்லுவாரு. அதான் டெடிகேஷன் சொல்லுவாங்க. அதான் டெடிகேஷன். அடிக்கடி சொல்லுவாரு, "அண்ணே ஒண்ணும் இல்ல வேலை மேல இருக்கணும். அல்லாட்டினா அடுத்த வார்த்தைய நான் இதுல பதிவு பண்ண விரும்பல." அப்படி இருக்கணும். ஆ. அவ்வளோ வேலைக்கு அடிமை. அந்த கை வேலை 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 வேலைன்னு வெறி. அதனால நான் இவர சும்மா இருக்க விடவே மாட்டேன். ஏதாவது ஒரு வேலைய குடுத்துருவேன். ஆமா. வேலைய குடுத்து இப்படி செஞ்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட வேலை தான் குடுக்கணும். வேற என்ன ஆ குடுக்கணும்? நான் இவர்ட்ட சொல்றது ஒண்ணே, "டேய் நான் செத்த பிறகு தான்டா நீ சாவணும். ம், ம், என்ன ம். அனுப்பிட்டு தான் நீ போணும். அச்சோ! அதுக்கு தான் உன்ன வச்சிருக்கேன். நான் போறதுக்கு முன்னால ஏதாவது நடந்துச்சுன்னா பாடி எடுக்க விட மாட்டேன்னு சொல்லுவேன்." அச்சச்சோ!